தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2023 நம்மை விட்டு கடந்து போகிறது. இன்னும் சில மணி நேரங்களிலே தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தின விதங்களை நினைப்போம். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, இந்த வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினீர், நம்மை நன்றாய் நடத்தின கர்த்தர். யோவேல் 2:26 படிக்கிற போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தினார். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாய் நடத்தாமல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர். ஆம், 2023 கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். புத்தியினத்துக்கு தக்கதாய் நடத்தாமல் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்மை நுழைய செய்ய போகிறார். இந்த 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஒரு சுத்திகரிப்பின் செய்தியாக உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள், 2 Kings chapter 2 verse 19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே எரிகோ பட்டணத்தார் சொல்லுகிற ஒரு அறிக்கையை இங்கே வாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. இது குடியிருக்கிறதுக்கு அருமையான தேசம் ஐயா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தண்ணீர் கெட்டது. இந்த தண்ணீர் கெட்ட தண்ணீர். 3வது, நிலம் பாழ் நிலம் என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் சிந்திக்கும் போது, இந்த கெட்ட தண்ணீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாழான நிலம், இதை சீர்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு ஒரு தோண்டியிலே கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் இங்கே எலிசா தீர்க்கதரிசி மாற்றுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே படிக்கும்போது 20 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே ஒரு ஜனங்களுடைய அறிக்கை பாருங்கள். அருமையான பட்டணம் ஐயா, தண்ணிதாயா கெட்டது, அதோடு மட்டும் இல்ல, பாழான நிலம், ஒன்னும் விளையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேஸ்ட்லேண்ட். இது ஒரு உப்பை போட்டு, தோண்டியில உப்பை போட்டு அவன் பரிசுத்தமாக்கினதை, சாபத்தை மாற்றினதை, பாழானதை மாற்றினதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உப்பு என்று சொல்வது சமாதான ஜீவியத்தை காண்பிக்கிறது. நம்முடைய தேவன் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சமாதான கர்த்தர் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படியானால் இந்த உப்பு சமாதானத்தை காண்பிக்கிறது. சமாதானம் பண்ணி கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். இங்கே பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. 3 விஷயத்தை படிக்கிறோம். தண்ணீர் கெட்டது, நிலம் பாழானது. பட்டணம், தண்ணீர், நிலம், 3 காரியத்தை படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பட்டணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தண்ணீர், இந்த நிலம். முதலாவது
இந்த நிலத்தை குறித்து படிக்கும்போது நாங்கள் எல்லாம் கரெக்டாக, இந்த பட்டணம் என்று சொல்வது சரீரத்தை காண்பிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஐயா, ஒன்றும் குறை இல்லையா, ஆச்சரியமாய் அதிசயமாய் நல்லா இருக்கிறோம். ஆனால் தண்ணி கெட்டது. தண்ணீர் என்று சொல்வது மனதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலம் பாழானது. நிலம் என்று சொல்வது இருதயத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தின்படி we are very good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க புறம்பே அழகா இருக்கிறோம், நன்றா இருக்கிறோம், குறைவில்லாமல் இருக்கிறோம். ஆனால் எங்க மனது தான் கொஞ்சம் கெட்டு இருக்குது, எங்க இருதயமும் கொஞ்சம் பாழாய் போயிருக்கிறது. இவ்வளவுதான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் நாம் யோசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இந்த பட்டணத்தை தேவ மனுஷனாகிய யோசுவா சபித்திருக்கிறதை நமக்கு படிக்க முடியும். 6ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இந்த சாபம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 1 ராஜாக்கள் 16:34 நாம் படிக்கும்போது ஈயேல் என்கிற ஒரு ராஜா அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பட்டணத்தை கட்டினதாக நமக்கு படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் தன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவ மனுஷனாலே சபிக்கப்பட்ட ஒரு இடம். சபிக்கப்பட்ட இடத்தை இந்த ஜனங்கள் சொல்ற வார்த்தை பாருங்க, குடியிருப்புக்கு நல்லது, குடியிருக்கிறதுக்கு சூப்பரான ஊரையா, ஆனா தண்ணியும் நிலமும் தான் கெட்டது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? வெளியரங்கமாய் குடியிருப்புக்கு நல்ல தேசம் போல காணப்படுகிறோம், ஆனால் மனது எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த தண்ணீரை மனதுக்கு ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே ரூபனை குறித்து படிக்கும்போது தண்ணீரை, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், என் சத்துவமும் என் முதற்பலமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். இங்கே ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் தளம்பின அனுபவத்தை காண்பிக்கிறது. மனதிலே அவன் கெட்டு போனவன். 1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4ஆகமம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் தகப்பன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனதிலே சரியில்லாததினாலே, மனது தண்ணீரை போல தளம்பினதினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் ஜீவியம் என்னவாயிட்டுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கெட்டு போயிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய மனது சரியில்லாவிட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொல்லிக் கொடுத்தார் எங்களுக்கு. சீயோன் சிந்தையினாலே நியாயந்தீர்க்கப்படுமா. சிந்தை சரியில்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீயோனை பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிந்தையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், நினைவுகளிலே பரிசுத்தம். அப்படியானால் நம்முடைய மனதிலே இவைகள் எல்லாம் இருக்கிறது. மனது தழும்புகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனது இதைதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் பயப்படுகிறதை குறித்து நமக்கு படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பயப்படுகிறார்? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாளின் மனதை சர்ப்பம் வஞ்சித்தது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உண்மையிலிருந்து, தேவனுடைய சத்தியத்திலிருந்து உண்மையை விட்டு மனது விலகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய மனது உண்மையை பற்றி இருக்கிறதா, தீட்டானவளை பற்றி இருக்கிறதா, பொய்யை பற்றி இருக்கிறதா? இன்றைக்கு உலகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்தவ உலகத்தை எடுத்துக்கொண்டால், சிசுமை பெந்தகோஸ்தே உலகத்தை எடுத்துக்கொண்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையை, சத்தியத்தை விட்டுட்டாங்க.
ஆட்டம் பாட்டம் டான்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கிறது. 30 நாள் 40 நாள் உபவாசத்தை விட நீங்க வைக்கிற ஸ்டெப்ல பவர் இருக்கு, நீங்க ஆடுற டான்ஸ்ல பவர் இருக்கு. எவ்வளவு துருபதேசம், எவ்வளவு துருபதேசம். உண்மை நின்று கெடுக்கப்படுகிறது, உண்மை நின்று கெடுக்கப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்ற தீர்க்கதரிசிகளை பாருங்கள், அங்கே அது நடக்கும், இங்கே இது நடக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல நடக்கிறது குறித்து சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. காரணம் என்ன? தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள இன்னும் எழுப்புதல் என்கிற ஒரு கூட்டம், ஒரு பெரும் கூட்டத்தை, திரள் கூட்டத்தை சேர்ப்பதற்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் தலைவர்களை கருத்து காணும் போது, கர்த்தர் ஒரு காலத்தில் தியாகிகளாய் இருந்தவர்கள் உண்மை நின்று கெடுக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை, அந்த சொந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அநேகருடைய மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக தலைவர்களுடைய மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது. தலைவனே அப்படியானால் மனுகுலம் எப்படி? தலைவன் எவழியோ அப்படியே மனுஷன் பின்பற்றுகிறவர்கள் தானே. அப்படி என்னால் உங்க மனது கிறிஸ்துவின் என்று விலகி இருக்கிறதா? தண்ணீர் கெட்டது என்று சொல்லுகிறோமா? இன்றைக்கு ஒத்துக்கொள்வோம், என் மனது சரியில்லை ஆண்டவரே, என் மனது சரியில்லை ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். சீகேமை குறித்து படிக்கிறோம். 34ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே அங்கே தீனாளின் மேல் அவன் மனது பற்றுதலாயிருந்தது. இன்றைக்கு அநேகருடைய மனது, கர்த்தர் ஸ்தோத்திரம், 37ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நாம் அங்கே அவிதமாய் படிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மன்னிக்கணும். 34ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவளுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாளின் மேல் பற்றுதலாயிருந்தது. அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமானவைகளை பேசினான். அவனுடைய மனது கெடுக்கப்பட்டது. தீனாளின் பட்சமாய் திரும்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்திலே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஏமோர் அவர்களோடு பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாயிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தகப்பனே தன் மகனை குறித்து சொல்லுகிறார், என் மகனுடைய மனது உங்க குமாரத்தின் மேல பற்றுதலா இருக்கு. உண்மை தேவன் மேல் பற்றுதலா இருக்க வேண்டியவன், கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்க வேண்டியவன் மனது கெடுக்கப்படுகிற உலகத்தின் மேல், இச்சைகளின் மேல் கெடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கிறோம். அவருடைய மனதும் எப்படி செய்யப்பட்டிருக்கிறதாம்? கெடுக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்க மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது. உணவை குறித்த கர்த்தர் ஸ்தோத்திரம். சத்தியமெல்லாம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹோலினஸ் இல்லை, ஜாலினஸ் விரும்புறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜாலினஸ், கொண்டாட்டம். ஒரு காலத்துல அவங்களே கொண்டாட்டங்கிறாங்க, அவங்களே கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸை கொண்டாடலாங்கிறாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்ங்கிறாங்க, கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. யோசித்து பாருங்கய்யா, மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது, மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உணவின் மேல, உலகத்தின் மேல, இச்சைகளின் மேல மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மனது என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 1 சாமுவேல் 24:5 படிக்கும்போது, சவுலின் சால்வையின் தொங்கலை வெட்டி கொண்டவனுக்கு மனது அடித்து கொண்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கையை போட்டிருக்கிறோமே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கையை போட்டு குற்றமில்லாமல் போனவன் யார் என்கிற மனசாட்சி அவனோடு பேசிக்கிட்டு இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அதே தாவீது ராஜாவான பின்பு கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் பத்சேபாலை தனக்கு மனைவியா எடுத்துக்கொண்டான், அவளை தீட்டுப்படுத்தினான், அவனுடைய கணவனை போர் முகத்து மும்முரத்தில் வைத்து கொலை செய்து போட்டான். ஆனால் ஒன்று தெரியாதவனை போல் இருக்கிறான். காரணம் என்ன? ஒரு காலத்தில் நல்மனசாட்சியாய் இருந்த மனது இப்பொழுது வழி விலகி இருக்கிறது. கிறிஸ்துவை விட்டு, உண்மையை விட்டு, சத்தியத்தை விட்டு தண்ணீர் கெட்டதாய் போயிருக்கிறது. அப்படினாலே தீர்க்கதரிசியாகிய ஒரு நாத்தான் தேவை.
அவனை உணர்த்துவதற்கு அவனை உணர்த்துகிறான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? என் மனது கெடுக்கப்பட்டிருக்கிறதா? தண்ணீரை போல தளம்புகிறதா? பிசாசினாலே கிறிஸ்துவினுடைய உண்மையிலிருந்து சத்தியத்திலிருந்து விலகி இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மனசு கெட்டு போயிருக்கு. ஆனா குடியிருப்புக்கு நல்லது, பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அப்படிதான் ஜீவிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வருஷ கடைசி ஆராதனையில வந்திருக்கிறோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றால், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 1:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு சாட்சியை நாம் இங்கே கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்திலே, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்துவோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நாங்கள் நடந்தோம். உங்களிடத்தில் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம். இந்த மனசாட்சி இருக்கிறதா? தேவனை விட்டு விலகல, தேவனுடைய அடிச்சுவடை விட்டு விலகல, கற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு விலகல. நான் கிறிஸ்துவுக்காகத்தான் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காகத்தான் ஊழியம் செய்கிறேன், உலகத்தில் சேர்த்து வைப்பதற்காக அல்ல, என்னுடைய ராஜ்யத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தான் கட்டுகிறேன். இந்த மனசாட்சி இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, ஏக மனது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி எழுப்புதல் வரும்? ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறோம். எப்படி எழுப்புதல் என்று சொல்கிறோமே வரும். 2 கொரிந்தியர் 8:3 ஒரு குறிப்பிட்ட சபையாரை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவங்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு மனதை அவர்களுக்கு தேவன் தந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சி. கஷ்டத்தின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில வாரம் கவரை கொடுத்து அதுக்கு இது பண்ணுங்க, இதுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லாம உதாரத்துவமாய் தரித்திரத்தில கொடுக்கிற இதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனது அதுதாங்க வேணும், கொடுக்கிற மனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அட்டைக்கு தாய்ங்கிற குமார்த்திகளை போல எப்போதும் தன்னுடைய பாக்கெட்டே நிரப்புறவங்களா இல்லாம கொடுக்கிறவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் 2 தீமோத்தேயு 6:6 பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனது எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடைசியாய் சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையாய் நடந்தோம், உத்தமமாய் நடந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி, மனது சாட்சி கொடுக்கிறதா? சாட்சியுள்ள மனது, ஒன்னஸ், ஏக மனது இருக்கிறதா? கொடுக்கிற மனது இருக்கிறதா? போதும்பா, கர்த்தருக்கு தந்திருக்கு போதும். தேவ பக்தி உள்ள மனது இருக்கிறதா? இல்லாவிட்டால் நம்முடைய தண்ணீர் கெட்டு போயிற்று என்று அர்த்தம். 2வதாக, நிலம் பாழுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பாழான நிலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கும் போது பாழான நிலம் என்று படிக்கிறோம். இந்த நிலம் இருதயத்துக்கு ஒப்பா இருக்கிறது. விதைக்கிறவனுடைய வியாமையிலே இயேசு சொன்னால், விதைக்கிறவன் புறப்பட்டால் சில விதை புல் வழி அருகே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதை கற்பாறுகளில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த விதை விதைக்கிறவன் இயேசு, தேவ மனுஷகுமாரன். இந்த நிலம் தான் இருதயத்துக்கு ஒப்பா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே உலக கவலைகளால் நெருக்கப்படுகிற இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நிலமோ பாழானது, இருதயம் பாழா இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த நிலத்தை குறித்து சொல்லும் போது, 12ஆம் அதிகாரம் Matthew 12:43 அங்க படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்ன செய்வானாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போது வறண்ட இடங்களிலே அலைந்து, அந்த பாழானது, வேஸ்ட்லேண்ட்,
ட்ரை லேண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறட்சி. இதைதான் 68ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லும் போது 6ஆம் வசனத்திலே, துரோகிகளோ வறண்ட நிலத்தில் தங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரோகிகளோ வறண்ட நிலத்தில் தங்குவார்கள். துரோகமுள்ள சுபாவம், துரோகமுள்ள இருதயம், துராயுதம் பண்ணுகிற இருதயம், இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாழான, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஒன்று விளைவிக்காத, கேட்கிற வசனம் பலன் கொடாத இருதயம். அப்படிப்பட்ட இருதயம், அதில் வளர்ச்சி இருக்காது, ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருதயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வறண்ட நிலமா இருக்கிறதா? அது பிசாசுகளின் குடியிருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறட்சியான நிலம், அது பிசாசின் குடியிருப்பு. நன்மை காணாத நிலம், சபிக்கப்பட்ட நிலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் எரேமியாவில் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மையை காணாததும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவாந்திர வழியிலே கரளையாய் போன செடியாய் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். உவர் நிலம், வேஸ்ட்லேண்ட். ஒரு ஜீவிய, நன்மை காணாத ஜீவியம். இது துரோகம் உள்ள இருதயம், குரோதம் உள்ள இருதயம். இந்த இருதயத்தில் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நன்மையை காண முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நான் சொல்லுவேன், 107ஆம் சங்கீதத்தில் 34வது வசனத்தில், ஜனங்களின் குடியிருப்பின் பொல்லாப்பின் நிமித்தம் அந்த தேசம் எப்படி போயிட்டாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாழாய் போயிற்று. 107ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாய் மாற்றிட்டார். பொல்லாப்பு நிறைந்த இருதயம், துரோகம் நிறைந்த இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயம், பிசாசின் குடியிருப்பு நிறைந்த இருதயம். மூன்றாவதாக 50ஆம் சங்கீதத்திலே 38ஆம் வசனத்திலே எரேமியா 50:38 நான் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், அதனால அந்த தேசத்திலே ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 38:50-38, வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போ. அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார். விக்கிரக ஆராதனை, ஹீரோ வர்ஷிப். அவர் ஆராதிச்சதான் ஆவி வரும், அவர் பாடினாத்தான் ஆவி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் பிரசங்கம் பண்ணாதான் காது கேட்கும். மனிதனை தெய்வமாய் மாற்றுகிற, மனிதனை தெய்வமாய் மாற்றுகிற ஆராதனை உங்களுடைய இதயத்தில் உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சிலர் இல்லாவிட்டால் நன்மை காண முடியாது. இதுதான் மோசமான இருதயம். இது மாறுவதற்கு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பட்டணம் எஜமானனே, தீர்க்கதரிசியே, பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீர், இருதயம், மனது கெட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயமோ பாழ் நிலம். என்ன செய்யறது? தோண்டியை கொண்டு வாருங்கள், உப்பை கொண்டு வாருங்கள். தீர்க்கதரிசியாகிய இயேசு வந்திருக்கிறார். நம்முடைய நிலவரத்தை காண்பிப்போம், நம்முடைய மனதை காண்பிப்போம், நம்முடைய இருதயத்தை காண்பிப்போம், நம்முடைய பொல்லாத நிலவரத்தை கர்த்தருக்கு காண்பிப்போமானால் நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீர்படுத்துவார், நம்மை சுத்திகரிப்பார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தீர்க்கதரிசியாகிய இயேசுவிடத்தில் சொல்லுவோம், இந்த வருஷ கடைசி ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவரே என் மனதை பாரும், என் மனது பொல்லாப்பினால் நிரம்பி இருக்கிறதா ஆண்டவரே, பாரும் தந்தையே, எந்த நுள்ளத்தில் யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த நுள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. தீர்க்கதரிசி சமாதானத்தை கட்டளையிட்டு, இந்த தீர்க்கதரிசி சமாதானத்தை தந்து, உள்ளத்திலும் இருதயத்திலே சமாதானத்தை தந்து, மனதிலே சமாதானத்தை தந்து, நம்மை சுத்திகரிக்க, சாபத்தை மாற்ற, பிரயோஜனமுள்ள நிலமாய் மாற்ற வந்திருக்கிறார். அவரிடத்துல காண்பிப்போம், சமர்ப்பிப்போம், ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே,
ஒரு வருஷ கடைசியை காண உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலமோ பாழ் நிலம் என்று அறிக்கைட்டாங்க. ஆமாண்டவரே, சபிக்கப்பட்ட இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், சாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பேருக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது போல காண்பிக்கிறோம், அழகா இருக்கிறது போல ஆவிக்குரியவர்களா எங்களை காண்பிக்கிறோம். ஆனாலும் தேவன் நீர் நல்லவர், எங்க மேல நீர் இரக்கம் வைத்திருக்கிறீர். தீர்க்கதரிசி எங்களுக்காக அனுப்பியிருக்கிறீர். எங்க சாபமான ஆண்டவரே மாய்மாலமான ஜீவியத்தை மாற்றுவதற்கு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறீர். ஆமாண்டவரே, எங்கட மனது பரிசுத்தமாகட்டும். தண்ணீரை போல தளம்புகிற எங்கட மனது பரிசுத்தமாகட்டும். உலக இச்சையின் மேல் இருக்கிற மனது பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே தேவரீர் அற்பமான உணவுக்கு மேல் இருக்கிற மனதை மாற்றும். கிறிஸ்துவை விட்டு பிரியக்கூடாது, உண்மையை விட்டு பிரியாத ஒரு நல்ல மனதை எங்களுக்கு உருவாகும்படி சமாதானத்தை மனதிலே வையும் ஆண்டவரே, இருதயத்தில் வையும் ஆண்டவரே. நாங்கள் பிசாசின் குடியிருப்பாய், அக்கிரமத்தின் நிறைந்த குடியிருப்பாய் ஆண்டவரே, விக்கிரகம் நிறைந்த தேசமாய் ஆண்டவரே, தேவனை விட்டு உலகத்தையும் உலகத்தில் உள்ளவை அதிகமாய் நேசிக்கிற அந்த விக்கிரகம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே நாங்கள் சபிக்கப்பட்டவர்களை போல இருக்கிறோம். ஆசாரியனே, தீர்க்கதரிசியே இடத்துல வருகிறோம், எங்களுக்கு தயவு செய்யும், எங்கள் மேல் இறங்கும், எங்கள் மேல் இரக்கத்தை காண்பித்து எங்கள் வழி நடத்தும், நன்மை உண்டாக நினைந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது வருஷத்தை சந்திப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.